சுரைக்காய் அல்வா செய்ய தேவையான பொருட்கள்: துருவிய சுரைக்காய் 2 கப், சர்க்கரை சேர்க்காத கோவா 3/4 கப், சர்க்கரை 1 கப், நெய் 1/4 கப், பொடியாக நறுக்கிய முந்திரி 3 டேபிள் ஸ்பூன், பொடியாக நறுக்கிய பாதாம் 1 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன். இப்போ இந்த சுரைக்காய் அல்வாவுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? சுரைக்காயை வந்து நல்ல பிஞ்சு சுரைக்காய் இருந்ததுன்னா நீங்கள் விதையெல்லாம் நீக்கணும்னு அவசியம் கிடையாது. தோல் மட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்குங்கிறதுனால லேசாக ஒரு கழுவிட்டு தோலை மேலோட சீவி எடுத்துருங்க. மெல்லிய தோலாக சீவி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா துருவி எடுத்துக்கணும். அந்த துருவி எடுத்தது தான் நம்ம வந்து 2 கப்புன்னு அளந்துக்கிறோம். ஏறக்குறைய ஒரு நார்மல் சைஸ் சுரைக்கான்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த நீள் சுரைக்காய் கிடைக்குது. அதாவது அந்த முந்தி மாதிரி அந்த சட்டி சுரைக்காய் மாதிரி இல்லாமல் நீள் சுரைக்காயே கிடைக்குது. அந்த சுரைக்காயில ஓரளவுக்கு ஒரு பாதி கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ இருக்கிறதுல பாதி அளவுக்கு எடுத்தால் நமக்கு ஒரு 2 கப் அளவுக்கு வருது. இதுக்கு சர்க்கரை வந்து 1லேருந்து 1 1/4 கப்பு கொடுத்துருக்கோம். 1 கப்பு போட்டுடுங்க. செக் பண்ணி பார்த்துட்டு கூட நம்ம அதுக்கப்புறம் திரும்பி ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் காய வச்சுருக்கேன். இதில் வந்து முதல்ல கொஞ்சம் நெய், நம்ம 1/4 கப்பு நெய் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் பாதி அளவு இதில் ஊற்றிடலாம். அதுக்கப்புறமா இந்த துருவின சுரைக்காயை நெய் ரொம்ப நேரம் காயணும்னு வெயிட் பண்ண வேணாம். லேசாக சூடு ஏறும்போது இந்த சுரைக்காயை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தீயை கொஞ்சம் குறைச்சிக்குங்க. குறைச்சிட்டு நல்லா வதக்கிடணும். நான் முதல்ல பண்ணும்போது இந்த 2 கப் சுரைக்காய்க்கு ஏறக்குறைய ஒரு 2 லிட்டர் பால், 1 கப்பு சுரைக்காய்க்கு 1 லிட்டர் பாலுங்கிற கணக்கில் எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு நல்லா பாலை கொஞ்சம் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த சுரைக்காயும் போட்டோம்னா அந்த சுரைக்காயில் உள்ள தண்ணி வேற வந்துடும். அந்த சுரைக்காய் தண்ணி விட அந்த பாலை கொஞ்சம் நீட்டு போய் அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து வத்தி வர்றதுக்கு ஏறக்குறைய ஒரு 1 மணி நேரம் 1 1/4 மணி நேரம் ஆகிடும். ஏன்னா நிதானமான தீயில தான் அதை வந்து நம்ம கொதிக்க விட்டு வேக விட்டு எடுக்கணும். அதுக்கப்புறமா தான் பார்த்தேன் நான் வந்து இந்த சுரைக்காய் அல்வாவுக்கு கொஞ்சம் ஈஸி மெத்தடாக எப்படி இருக்கும்னு யோசிக்கும் போது தான் கோவா, சர்க்கரை போடாத கோவா, இப்போ நம்ம கோவான்னு சொல்லியிருக்கேன். அது அந்த கோவா வந்து சர்க்கரை போடாததாக இருக்கணும். அப்படி சர்க்கரை போட்ட கோவா தான் கிடைக்குதுன்னா உங்கள் சர்க்கரையோட அளவு பாதி அளவு குறைச்சிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம இப்போ சர்க்கரை போட்ட கோவா வந்து நாலா பக்கமும் எல்லா கடைகள்லையும் பெரும்பாலும் கிடைக்கும். இந்த சர்க்கரை போடாத கோவா தேடித்தான் வாங்கணும். அது கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இனிப்பு போட்ட கோவாவை சேர்த்துக்கலாம். அதுக்கு இன்னும் சர்க்கரையோட அளவு கொஞ்சம் குறைச்சிடுங்க, பாதி அளவு குறைச்சிடுங்க. குறைச்சிட்டு அதை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது அந்த வதங்கி நம்ம இதை சேர்த்து கிளறி பண்ணும்போது நேரத்தோட இதுவும் குறையுது, நமக்கு டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு ஈக்குவலாக நல்லா இருக்கு. ஸோ அதனால ஒரு இதுவே கிடையாது, ஈஸியாக நினச்ச மாற்றத்தில் எப்பவும் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து தீயை கொஞ்சம் மிதப்படுத்திட்டு நான் மூடி போட்டு இதை வேக வைக்கணும். இப்போ இதை மிதமான தீனா ரொம்ப குறைச்சிடாதீங்க, நடுத்தர தீ, அதை விட ஒரு துளி வேணால் கூட வச்சுக்கலாம். வச்சு நல்லா மூடி போட்டு அப்பப்போ அந்த மூடியை திறந்து கிளறிக்கணும். இந்த வந்து ஓரளவு கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மற்ற பொருளும் அதில் சேர்க்கணும். ஸோ இப்போ ஒரு 10 நிமிஷமா வேக வச்சுட்டு இருக்கேன். நடுவில் தீயை குறைச்சி வச்சிருந்தாலும் நடுவில் வந்து நம்ம திறந்து கிளறி விடணும். அது மாதிரி கிளறி விட்டுட்டேன். இது மூடி வச்சு வேகும்போது சுரைக்காய் வந்து நல்லா வெந்துடும். அவ்வளோதான். இப்போ இது பார்த்துக்கோங்க, ஒரு 3/4 பதம் வெந்திருந்தா கூட போதும் உங்களுக்கு. அப்படியே ரொம்ப அப்படியே குழஞ்சி வேகணுங்கிறதுல ஒரு 3/4 பதம் வெந்திருந்தாலும் போதும். வெந்திருக்கு. இதில் இன்னொன்று, இது வதங்கும் போதே இன்னொன்று என்னன்னா, நம்ம வந்து கேரட் அல்வாவும் இதே மாதிரி தான். கேரட்டை துருவிட்டு அதை நல்ல பால், நான் வந்து 1/2 கிலோ கேரட்டுக்கு 4 லிட்டர் பால் எடுப்பேன். அந்த பால்லையே நல்லா கொதிக்க விட்டு கேரட்டை நல்லா வத்தி வர வரைக்கும் வேக வச்சு அதுக்கப்புறம் நம்ம பண்ணுறது. ஸோ அதுவுமே இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அதுக்கான நேரம் கொடுக்கணும். நம்ம பாட்டுக்கு எல்லா வேலையும் பார்த்து அதை கிளறிக்கிட்டுறோம். அதனால் இதே மாதிரியே கேரட் அல்வாவும் பண்ண உடனே இப்போ நல்லா வருது கேரட் அல்வா. ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. ஸோ சொரக்காய் அல்வா, கேரட் அல்வா இதெல்லாம் இந்த ஸ்டைலில் பண்ணும்போது உங்களுக்கு டைம் கன்சம்ஷன் அந்த அளவுக்கு இருக்காது. கொஞ்சம் இருக்கும், ஆனால் அந்த அளவுக்கு இருக்காது. அவ்வளோதான். இப்போ இதில் நம்ம சர்க்கரை, இந்த அல்வாலாம் கொஞ்சம் திகட்டுற அளவுக்கு இனிப்பு இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். நார்மல் இனிப்புன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஆக்சுவலாக நார்மல் இனிப்பாக இருந்தால் இன்னும் சர்விங் எடுக்கலாம், இனிப்பு ரொம்ப வேண்டாம்னு நினைக்கிறவங்க. பட் பொதுவாக இதெல்லாம் வந்து கொஞ்சம் இனிப்பு தூக்கில் தெரிஞ்சால் தான் இந்த அல்வாக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ இது கரைய ஆரம்பிச்சிருக்கு சர்க்கரை. அதில் கூடவே நம்ம வந்து கோவாவை போட்டுடலாம்.
நான் கோவாவை துருவி வச்சிருந்தோம். என்ன காரணம்னா, உதுத்து போடும்போது சில நேரங்கள்ல பெரிய கட்டியும், சின்ன கட்டியுமா விழும். துருவி எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பால்கோவா வாங்கிட்டு அந்த இனிப்பு இல்லாத கோவா எங்கேயாவது கிடைச்சதுன்னா, அத நல்லா ஃப்ரீசர்ல போட்டு வச்சுட்டீங்கன்னா, 1 மாசம் வரைக்கும் ஒண்ணும் ஆகுறதில்ல. நம்ம எப்போ தேவையோ அப்போ எடுத்து இந்த மாரி அல்வா, குலாப் ஜாமுனு அதெல்லாம் பண்ணிக்கலாம். சரி இனிப்பு தான் பண்ண முடியும்னா, அப்படி இல்லைங்க. சப்பாத்திக்கு ஒரு கோஃப்தா கறியெல்லாம் பண்றோம்ல, அதுக்கு அந்த கோவா சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாருக்கும். ஸோ இப்ப இது இனி கொஞ்சம் திரண்டு சேர்ந்து வரணும். அது சேர்ந்து வர்ற வரைக்கும் அத கிளறிக்கிட்டு இருப்போம் அப்பப்போ. தீய மிதமா வச்சுருங்க. ரொம்ப கூட வேணாம், ரொம்ப குறைய வேண்டாம். இப்ப இந்த பக்கம் பாதாம், முந்திரியும் வறுத்து ரெடியா வச்சுக்கிறேன். இப்ப பாதாம், முந்திரி வறுக்கிறதுக்கு இந்த பக்கம் ஒரு பேன் போட்டிருக்கேன். இதுல இந்த நெய். இந்த நெய் கொஞ்சம் காயட்டும். இது நெய் 1/4 கப்புங்கிறது வந்து ஒரு துளி கூட இருந்தா தான் நல்லாருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இதுலயும் ஊத்திக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் அதுலயும் தாளிக்கிறதுக்கு வேணும். ஒரு துளி கூட ஊத்திக்கலாம். 1/2 கப்ப விட கொஞ்சம் கம்மியாவும் இருக்கலாம். இப்ப வறுக்கும்போது முதல்ல பாதாம போட்டுறலாம். பாதாம் தான் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். அதனால நம்ம முதல்ல பாதாம போட்டுட்டு, அதுக்கப்புறம் முந்திரிய போட்டோம் அப்படின்னா, அது ஒண்ணு போல செவந்து வரதுக்கு சரியா இருக்கும். இப்ப தீய கொஞ்சம் குறைச்சிட்டு முந்திரிய சேர்த்துக்கலாம். இப்ப இது ரொம்ப நிறம் மாறிடக்கூடாது. ஓரளவுக்கு வறுபட்டுருக்கணும். ஆனா நிறம் ரொம்ப மாறாம பார்த்துக்குங்க. இப்ப இந்த பக்கம் பாதாம் வறுத்தாச்சுன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட போறேன். ஏன்னா, அதுலயே இருக்கும்போது கொஞ்சம் துளி நிறம் மாறும். இந்த ஓரளவுக்கு லேசா ஒரு இளம் பிங்க் கலர்ல வரும். அந்த இதுல இருந்தா சரியா இருக்கும். இது போதும். இது இந்த பக்கம் எடுத்து வச்சிடலாம். இப்ப இதுவும் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு சரியா இருக்கு. இப்ப என்ன இப்படி தளதளன்னு இருக்கு, சரியா இருக்குன்னு சொல்றீங்களே, இது இறக்கும்னா எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, நம்ம ரொம்ப அப்படியே இந்த அல்வாவ வந்து சுருள சுருள கிளறக்கூடாது. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் அது இந்த தன்மை வெல்லம், சர்க்கரை இதனோட தன்மை அது இறுகும். அதனால கரெக்ட்டா இருக்கும். ரொம்ப அப்படியே அதையோட கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா, சில நேரம் சர்க்கரை கட்டிப்பட்டு அது அப்படியே இறுகி போய் நிக்கும். இத நான் அடுப்ப ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ இதுல வந்து ஏலக்காய் தூள். அப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா? பாதாம், முந்திரி அத இதுல சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, நான் வந்து திராட்சை சேர்க்கல. எனக்கு வந்து பொதுவா ஸ்வீட் பண்ணும்போது ரொம்ப திராட்சை சேர்க்க மாட்டேன். காரணம் என்னன்னா, அது நல்ல இனிப்பு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நச்சுன்னு ஒரு சின்ன புளிப்பு தன்மை தெரியும். அதனால சேர்க்க மாட்டேன். அதுவே தயிர் சாதத்துக்குலாம் சேர்த்துக்குவோம். ஆனா இதுவே நீங்க வந்து வேணும் எங்களுக்கு திராட்சை பிடிக்கும்னு நினைச்சீங்கன்னா, கூட கொஞ்சம் திராட்சையும் சேர்த்து போட்டு வறுத்து இதில போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்ப இது ரெடி. இனி ஆறும்போது கரெக்ட்டா ஆற ஆற கொஞ்சம் அந்த தளதளப்போட உங்களுக்கு அந்த அல்வா இருக்கும். அப்படி இல்லன்னா ரொம்ப இறுகி போன மாரி ஆயிடும். இப்ப கரெக்ட்டா இருக்கு பாருங்க. இது போதும். இனிப்போட அளவு மட்டும் நான் குடுத்துருக்கிறதுலேருந்து கூட்டி குறைச்சு நீங்க பார்த்து எடுத்துக்கலாம். இப்ப இது ரெடி ஆயாச்சு. இனி ஒரு டிஸ்ப்ளே பாத்திரத்துல நம்ம எடுக்க வேண்டியது தான். அவ்வளோதான். இப்ப இது மேல கொஞ்சம் கார்னிஷிங்.